நிஜமாவே சியான் விக்ரமோட டைம் முடிஞ்சிருச்சா? ரீசெண்டா வந்த வீரதீர சூரன் கூட பிரேக் ஈவன் கூட ஆகல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க. 1999ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைம்ல சேது மூலியமா சியான் விக்ரம் யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது. 2001ல தில் ரிலீஸ் ஆகுது. கமர்ஷியல் பிளாக் பஸ்டரா அந்த படம் அவருக்கு வந்தது. அதே வருஷம் காசி மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ரோல் பண்ணி அதுக்காக பிலிம்ஃபேர் அவார்டு வரைக்கும் வாங்கினாரு சியான். 2001ல பிலிம்ஃபேர் வாங்கின கையோட 2002ல ஜெமினி ஒரு பக்கம், தூள் ஒரு பக்கம், ரெண்டுமே கமர்ஷியல் சினிமா கிராமரையே மாத்தி எழுதிச்சு. ரெண்டுமே கமர்ஷியலா பயங்கரமான ஒரு ரன் ஓடிச்சு. 2003 பத்தி சொல்லவே வேண்டாம். சாமி ரிலீஸ் ஆகுது. ஆல் டைம் பிளாக் பஸ்டரா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா இருக்கு. அதே வருஷத்துல தான் பிதாமகன் மாதிரி எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு ரோலும் பண்றாரு. அதுக்காகவும் அவார்ட்ஸ் வாங்குறாரு. 2004ல அருள் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ரூரல் கமர்ஷியல் என்டர்டெய்னரா அந்த ஸ்பேஸ்ல அதுவும் நல்லாவே பண்ணுச்சு. 2005ல சங்கர் சார் கூட சேர்ந்து அன்னியன் பண்றாரு. அன்னியன் இன்னைக்கு வரைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. பிலிம்ஃபேர் அவார்டு இந்த மாதிரி எல்லாமே அந்த படத்துக்கு கிடைக்குது. அன்னியன் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போவாருன்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காம போனதுதான் இதுல ஒரு வருத்தமான விஷயம். 2005க்கு அப்புறம் இப்போ 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா ரொம்ப பெரிய அளவுல கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிற எதுவுமே சியான் விக்ரம்க்கு கிடைக்கல. வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். சியான் விக்ரம் இந்த கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுல கொஞ்சம் கூட நமக்கெல்லாம் டவுட்டே இருக்க வேண்டாம். ஆனா ஒரு ஆக்டர் டெடிகேட்டடா இருக்கிறது மட்டுமே ஒரு படத்துக்கு போதுமா? அது மட்டுமே கமர்ஷியல் சக்சஸ், பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் இது எல்லாத்தையும் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. சியான் விக்ரம்னால எவல்யூஷன் ஆஃப் சினிமா, அதாவது சினிமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுல அடாப்ட் பண்ணிக்க முடியாம போயிடுச்சா? இல்ல அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இந்த மாதிரி சியான் விக்ரமோட படங்கள் ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சரியா ஒர்க் ஆகலைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம சியான் விக்ரமால கண்டிப்பா அவரோட பழைய ஃபார்முக்கு வர முடியும். அதை அவர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் பேச போறோம். முதல் எடுத்ததுமே முக்கியமான ப்ராப்ளம் என்னங்கிறத டைரக்டா உடைச்சு பேசிடலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. லுக்ஸ் வைஸ் ஆகட்டும், பாடி வைஸ் ஆகட்டும், அவரை பத்தி என்னைக்குமே யாராலையுமே குறை சொல்லவே முடியாது. அப்ப எங்க தான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல தான் ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே வந்துட்டு இருக்கு. பீமா, கந்தசாமி, ராஜபாட்டை இந்த படங்கள்லாம் ஸ்கிரீன் பிளே பயங்கர வீக்கா இருந்தது. என்னதான் ஸ்டோரியா பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவா பார்க்கும்போது ரொம்ப வீக்கா இருந்தது. அதனாலேயே இந்த படங்கள்லாம் சரியா போகல. அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா தாண்டவம், 10 என்றதுக்குள்ள, டேவிட், இருமுகன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு பீரியட்ல பண்ணாரு. இந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டா ஸ்கிரீன் பிளே பத்திலாம் அப்புறம் பேசலாம். இந்த படங்கள்ல ஸ்டோரியே ரொம்ப வீக்கா தான் இருந்தது. சரி, போனதெல்லாம் போகட்டும், இனிமேட்டாவது நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டைம்ல ஸ்கெட்சு, சாமி ஸ்கொயர், கடாரம் கொண்டான், கோப்ரான்னு அடுத்து பயங்கரமான லாசஸ் தான். ஸ்டோரியே மோசமா இருக்கு, ஸ்கிரீன் பிளே அதை விட மோசமா இருக்கு. இந்த 2005 to 2025 டைம்ல ஓரளவுக்கு நல்லா இருந்த படம்னு என்னை கேட்டீங்கன்னா ஐ சொல்லலாம், ராவணன் சொல்லலாம், பொன்னியின் செல்வன் சொல்லலாம், மகான் சொல்லலாம், அடுத்து தங்கலான்னு சொல்லலாம். இந்த படங்கள்லாம் ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஸ்டோரியும் நல்லா இருந்தது. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த வீரதீர சூரன் படத்துல கூட இதே பிரச்சனை தான். ஸ்டோரி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஆனா ஸ்கிரீன் பிளே எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏதோ சுத்தி ஓடிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்ததா நான் நினைக்கிற ஒரு பெரிய தப்பு சியான் விக்ரம் பண்றது என்னன்னா ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா பெருசா வராத டைம்ல, அந்த டைம்ல மூவிஸ் ரிலீஸ் ஆகணும்னா சிங்கிள் சாங்ஸ் இல்லைன்னா சாங் ரிலீசஸே பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. சோசியல் மீடியா ஒரு பக்கம், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்றதுக்கான ஏகப்பட்ட வழி இருக்கு. நீங்க கரெக்டா உங்க மூவிஸை ப்ரமோட் பண்ணீங்கன்னா மக்கள் தியேட்டருக்கு கண்டிப்பா வரமாட்டாங்க. ரீசெண்டா பிளாக் பஸ்டரான மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. விக்ரம் ஒரு பக்கம், லியோ ஒரு பக்கம், அமரன் ஒரு பக்கம். இந்த படங்கள்லாம் எவ்வளவு சூப்பரா பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் பண்ணிச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படங்கள்ல இருக்க ஒரே ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 படத்துக்குமே ப்ரமோஷன்ஸ் சூப்பரா பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமல் சாரோட தக் லைஃப் படம் ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக போற படத்துக்கு ஏப்ரல் மாசமே ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கமல் சார் நடிச்ச படத்துக்கே இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றாங்கன்னா எல்லா ஹீரோஸுமே அதை பண்ணணுமா கூடாதா? நீங்களே சொல்லுங்க. சரி, இவ்வளோ நேரமா ஏன் சியான் விக்ரமோட படம்லாம்
பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓட மாட்டேங்குது, கமர்ஷியல் சக்சஸ்னு ஒண்ணு ஏன் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணோம். அவரால் திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமா? திரும்பவும் 2000 to 2005 அந்த 5 வருஷம் கோல்டன் பீரியடை திரும்பவும் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சியான் விக்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதையே ஒரு வேலையா பண்ணிட்டு இருந்தாரு. தெய்வ திருமகள், தங்கலான், ஐ, கோப்ரா, கடாரம் கொண்டான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிரிப்ட்ஸே தொடர்ந்து பிக் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆயிட்டு இருந்த 99 to 2005 பீரியட்ல அவர் அப்படி பண்ணல. ஒரு மசாலா படம் பண்ணா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ணாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ணா அடுத்து மசாலா கமர்ஷியல் படம் பண்ணாரு. இப்படிதான் அந்த டைம்ல அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. இப்பவும் அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஹை கான்செப்ட் ஐடியாஸ் பேஸ் பண்ண படங்கள்லாம் சியான் விக்ரம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருக்கு. ஹை கான்செப்ட் ஐடியாஸ்னா என்னன்னா, ஒரே லைன்ல கதையை சொல்ல முடியணும், அந்த அளவுக்கு சிம்பிளான கதையா இருக்கணும், ஆனா அது ரொம்ப எஃபெக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இந்த ஹை கான்செப்ட் ஐடியாஸ் பத்தி நான் நிறைய இன்னொரு வீடியோல பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிஸ் எடுத்து கசன்னு ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் பண்றதை விட ஹை கான்செப்ட் ஐடியாஸ் எடுத்து பரபரப்பா ஸ்கிரீன் பிளே பண்ணா கண்டிப்பா சியான் விக்ரம்க்கு ஒரு ஹிட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 90s கிட், அதனால எனக்கு சியான் விக்ரம் மேல நிறைய ஹோப் இருக்கு. அவரோட கோல்டன் பீரியடை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அந்த டைம் தான் நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த டைம். அதனால அவரோட ஒவ்வொரு ஹிட்டும் நான் கண்ணால பார்த்துருக்கேன். அன்னியனுக்கெல்லாம் இருந்த ஒரு ஹைப் வந்து என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. இப்ப கூட அவரு மாவீரன் பண்ண டைரக்டர் மடோன் அஸ்வின் கூட அடுத்த படம் சைன் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அந்த ஒரு படம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் கண்டிப்பா நல்லா ஒர்க் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா மடோன் அஸ்வின் வந்து எப்பவுமே ஹை கான்செப்ட் ஐடியாஸ் பண்றதுல அவர் ஒரு கில்லாடி. மண்டேலா, மாவீரன் இந்த 2 படமே ஹை கான்செப்ட் ஐடியாஸ் தான். அதை சூப்பராகவும் மடோன் அஸ்வின் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில சியான் விக்ரம் மடோன் அஸ்வின் பண்ற படமும் கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். இதெல்லாம் ஒன்னா வரும்போது கண்டிப்பா இன்னொரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டரை நம்ம சியான் விக்ரம் கொடுப்பாரு. அதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே ஸ்டோரி டெல்லர்ஸ், சியான் விக்ரமோட கமர்ஷியல் படங்கள் ஏன் அந்த அளவுக்கு சரியா போகலைன்னு இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீப்பாவே அனலைஸ் பண்ணி பார்த்தோம். நீங்க சியான் விக்ரம் ஃபேனா இருந்தீங்கன்னா, என்ன மாதிரியே 90s கிட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அவரோட பிடிச்ச படங்கள் எதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவரோட படங்கள் இனிமே நல்லா போகணும்னா அவர் என்ன பண்ணும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. நம்ம சேனல்ல சவுத் இந்தியன் சினிமா பத்தி ரொம்ப எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல டாபிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, take care and bye bye.